ஹலோ காய்ஸ், டே 2 ஆஃப் மே திருவிழா பார்த்துடலாமா? ஸோ அன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்னோட கெட்டப். மார்னிங் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு லைனாக நான் சொல்கிறேன். மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் வந்து இங்கே தான் போட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நுங்கு இளநி இதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். அங்கே வந்து ஊர்லேயும் வந்து அந்தளவு வெயில்னு சொல்ல முடியாது, பட் சென்னையை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் எனக்கு தெரிஞ்சுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமில் இருந்து ஊருக்கு போகிற அண்ட் தென் கோயிலுக்கு போகிற அந்த ரூட் வந்து இதுதான். இந்த ரூட்டில் தான் நம்ம டெய்லியும் போயிட்டு வந்துட்டுருந்தோம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நுங்கு வந்து பர்சனலாக பிடிக்கல. எனக்கு என்னவோ அது ஏன்னு தெரில பிடிக்கல. ஸோ அதனால் மற்றவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, நான் அதை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போயிருந்தோம் அப்படின்னா இந்த அர்ஜுனை கத்தா ஐயனார் கோவில் இங்கே தான் போயிருந்தோம். ஸோ இது வந்து சொன்ன அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணிலாம் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே உங்களுக்கு நண்டுலாம் கூட நல்லாவே தெரியும். நண்டு மீன் இது எல்லாமே இருந்துச்சு. இது வந்து ரொம்ப ஓரத்தில் கரையிலே வந்து இதெல்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டோம். அண்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்ச உடனே இந்த போண்டா தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன். இது மார்னிங்கே வாங்கினது, பட் நான் சாப்பிடல. சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் நீட்டாக கிளம்பி நம்ம கோயிலுக்கு தான் கிளம்பணும். ஸோ கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா திருவிழாங்கிறனால அங்கேயே நைட்டு வந்து டின்னர் போட்டாங்க. ஸோ சப்பாத்தி பூரி இதெல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கும்மி அடிக்க போயிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேலே நடந்துச்சு. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம சாரியெல்லாம் கட்டிட்டு போயிருந்தோம். அண்ட் இந்த முளைப்பாரி இருக்குல்ல, இதை நடுவில் வச்சுட்டு சுற்றி எல்லாருமே கும்மி அடிப்போம். நெக்ஸ்ட் கும்மி அடித்து முடிச்சதுக்கப்புறமா அந்த முளைப்பாரியை எடுத்துகிட்டு நம்ம ஊர் ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். ஸோ இது எங்கள் அத்தை வச்சது. நான் வந்து அதை தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை வந்து நான் என் அம்மா கிட்ட பாஸ் பண்ணிட்டேன். என் அம்மா வந்து முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அவங்க பின்னாடி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தேன். அண்ட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்னோட ஓவரால் மேக்கப், ஜுவல்லரி, அக்சசரிஸ் இது எல்லாமே இதுதான். இது எல்லாமே வந்து நான் அவங்களுக்கு எடுத்து வைக்கிறத வந்து என்னோட பேக் வித் மீ வீடியோவில் கூட காட்டியிருப்பேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அனலாக இருந்துச்சு. சாரீ கட்டிட்டு நடக்க கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் எப்படியும் மேனேஜ் பண்ணி நடந்துட்டேன். அண்ட் எனக்கு என்னவோ அன்றைக்கி வந்து என் அம்மா கொஞ்சம் அழகாக இருந்த மாதிரி தோணுச்சா, அதனால் எங்கள் அம்மாவே கொஞ்சம் கிளிப்பிங் எடுத்துகிட்டு இருந்தேன். நைட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இதை முடிச்சிட்டோம். ஸோ டே 3 என்ன நினச்சுன்னு பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.